வணக்கம். இன்றைய வானிலை தகவல். தமிழகத்தில் வருகின்ற 7ஆம் தேதி முதல் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை பெய்யாத பகுதியிலும் இந்த மழையானது வருகின்ற நாட்களில் மழை பெய்யக்கூடும். வருகின்ற அக்டோபர் 2வது வாரத்தில் கடலோர மாவட்டத்தில் ஒரு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டம் மற்றும் வட தமிழக உள் மாவட்டத்தில் வருகின்ற 2வது வாரத்தில் ஒரு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மழையோட தீவிரம் ஒரு சில பகுதிகளில் ஒரு குறைவாக உள்ளது. அதிகப்படியான மழை வாய்ப்பு எதிர்பார்க்க முடியாது. ஒரு சாரல் மழை அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களில் மழையானது பகுதியாகவே பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தொடர் கனமழை எதிர்பாருங்க. தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் அடுத்த வருகின்ற 7ஆம் தேதி முதல் ஒரு மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த 2 மாதத்தில் பதிவான மழையளவு கோயம்புத்தூர் மற்றும் கரூர் மாவட்டம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிருக்கு. கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருப்பூர் மாவட்டம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு.